தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள பர்னிச்சர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்கள். வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தக்காளி மார்க்கெட் அருகே கார்த்திக் என்பவர் சொந்தமாக பர்னிச்சர் கடையை நடத்தி வருகிறார். இவர் இன்று வழக்கம் போல விற்பனைக்காக பர்னிச்சர் கடையை திறந்து வைத்துள்ளார். அப்போது கட்டில், மெத்தை உள்ளிட்ட பொருளிலிருந்து ஒரு தீ வந்துள்ளது. அந்த அடர்ந்த புகை வருவதை கண்டு கடையின் உரிமையாளர் கார்த்திக் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அக்கம் பக்கத்தினை சேர்த்து தீயை அணைக்க முயன்றுள்ளார். ஆனால் பர்னிச்சர் கடை முழுவதும் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். சற்று நேரத்தில் தீ பரவியது. தகவலின் பேரில் பாலக்கோடு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் தீ முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. கூடுதலாக தருமபுரியில் இருந்து தீயணைப்பு வண்டி வரவழைக்கப்பட்டு தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் அங்கு இங்கும் தீச்சி அழிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக பாலக்கோடு தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைக்க முயற்சித்து வருகின்றனர். இந்த தீ விபத்தில் கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மெத்தை, பீரோ உள்ளிட்ட சுமார் 50 லட்சம் மதிப்பிலான மர சாமான்கள் மற்றும் இந்த பர்னிச்சர் பொருட்கள் ஆகியவை முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மின்பலையில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டதா அல்லது விபத்து வேற ஏதேனும் முறையில் நடைபெற்றதா என்று வேற ஏதேனும் காரணம் உள்ளதா என்று பாலக்கோடு காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.